புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் குழுவினர் நாளை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் வேலு, மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோர இருப்பதாக கூறினார். ஆட்சியர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்தால் தற்போதைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டில் குறுகிய அளவிலான எண்ணெய் வயல்களை அமைக்க மத்திய அரசு எந்த அனுமதியையும் தங்களுக்கு வழங்கவில்லை என காரைக்கால் ONGC அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஷேல் கேஸையோ நிலக்கரி மீத்தேனையோ எடுக்கவில்லை என்றும் அவற்றை எடுப்பதற்கான திட்டமும் இல்லை எனவும் கூறியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சென்னைக்கு வருகை தந்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இரவு 8 மணி அளவில் சென்னை வந்த அவரை சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வரவேற்றனர். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இரவு தங்கி ஓய்வெடுக்கும் குடியரசுத் தலைவர் பிரணாப் நாளை காலை தாம்பரம் விமானப்படை தளத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க உள்ளார். பின்னர் அடையாறில் நடைபெறும் இந்திய பெண்கள் சங்க நூற்றாண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் பிற்பகலில் பிரணாப் முகர்ஜி டெல்லிக்கு புறப்படுகிறார். முல்லைப் பெரியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் வாகன நிறுத்தம் அமைக்க அனுமதி அளித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இப்பிரச்சினையில் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்காமல் தமிழகத்திற்கு குத்தகை விட்ட பகுதியில் வாகனங்களை நிறுத்திக் கொள்ள கேரள அரசிற்கு அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சரியாக செயலாற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு தவறானது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை மாலை நடைபெறவுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் கடும் எதிர்ப்புக்குள்ளான ஹைட்ரோ கார்பன் திட்டம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றபின் அமைச்சரவை கூடுவது இதுவே முதன்முறை. பொது விநியோக திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் பருப்பு, பாம் ஆயில் போன்றவை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டம் குறித்தும் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகள் குறித்தும் செய்தியாளர்களிடம் அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பொது விநியோக திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டம், இந்த திட்டங்களை பற்றி சிலர் திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்திகள் சில நாட்களாக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதனை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படுகிற பருப்பு, பாமாயில் ஆகியவை தொடர்ந்து வழங்கப்படும். மானியத்தை நிறுத்திவிட்ட போதிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கூடுதல் செலவான 1800 கோடி ரூபாயையும் அம்மா அரசே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டம் எந்த வகையிலும் நிறுத்தப்பட மாட்டாது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிந்தைய பணி நியமனத்தின் போது கடைபிடிக்கப்படும் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் இனி பிரதமர் நரேந்திர மோடிதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஜெயலலிதா கீழே தள்ளிவிடப்பட்டார் என டிஸ்சார்ஜ் அறிக்கையில் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணியினர் கூறியிருக்கின்றனர். சென்னையில் பன்னீர்செல்வம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனும் அவரது மகனும் முன்னாள் MPயுமான மனோஜ் பாண்டியனும் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அப்போலோ மருத்துவமனையில் 27 CCTV கேமராக்கள் அம்மா அவர்கள் வந்த பிறகு அகற்றப்படுகிறது. 27 CCTV கேமராக்களை அப்போலோ மருத்துவமனையில் அகற்ற சொன்ன உத்தரவு போட்டது யார்? யார் அந்த உத்தரவை போட்டார்கள் என்று தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேள்வியாக கேட்கின்றேன். அவர்களுடைய முகத்தில் நாம் அனைவரும் பார்த்தோம். அவர்களுடைய கண்ணை இந்த இடத்தில்
4 ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டைகளுக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம், அது பிளாஸ்டர் பண்ணப்பட்டு பிளாஸ்டரிங் ஒட்டப்பட்டு அதனால் ஸ்கின் பீலிங் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். ஆனால் எம்பாமிங் செய்த டாக்டரோ அவர்களும் அது எனக்கு நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று வரை அவர்கள் முகத்தில் உள்ள அந்த 4 ஓட்டைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன சிகிச்சை, அதை இதுவரை யாரும் வெளிக்கொண்டு வரவில்லை. ஜெயலலிதா மரணம் குறித்த PH பாண்டியனின் கருத்துக்கு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் மரணத்தை விமர்சனத்திற்குள்ளாக்கி இருப்பது மனிதாபிமானத்திற்கு விரோதமானது என்றும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். PH பாண்டியன் தற்போது எழுப்பியுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் அப்போலோ மருத்துவர்கள், லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல், தமிழக அரசின் மருத்துவர் சுதா சேஷையன் ஆகியோரும் விரிவாக விளக்கமளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் PH பாண்டியனின் குற்றச்சாட்டின் பின்னணியில் திமுக இருப்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நம்ம அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியினுடைய மருத்துவர்கள், அது வைத்தியம் பார்த்தவங்க, டெல்லி மருத்துவர், இது லண்டன் மருத்துவர் எல்லாமே தன்னுடைய அறிக்கையில இவங்க நிருபருடைய கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய மருத்துவத்தில் எந்த ரகசியமும் இல்லை, அவர்களுக்கு மாரடைப்பு வந்துதான் கடைசியில் இறந்தாங்கன்னு மீதி 75 நாள் அறிக்கையும் தெளிவா சொல்லியிருக்காங்க சார். அவர் எதை வச்சு அப்படி சொல்றாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அவர் அந்த கருத்துக்கள் கொடுத்திருக்கிறவங்கள்ட்ட தான் அதை பற்றி கேட்கணும். அவரு அப்படிலாம் ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. 27 CCTV கேமரா எடுக்க சொல்லியிருக்காங்களா இல்லைங்கிறதுல அது நிர்வாகத்துக்கு உட்பட்டதுங்க. அதுல எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி எதாவது இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்டவர்கள் அவர் கேட்க வேண்டியதான். ஏற்கனவே தயாராகி அந்த நீதிமன்றத்துல அந்த குறிப்பா மருத்துவ அறிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது சார். அது ரெடியா தானே இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கும்போது அதை பற்றி பேசுறது நீதிமன்றத்தை அவமதிச்சது ஆயிரும் சார். வழக்கு நடக்கிறதுனால இதுக்கு மேல அதுல பதில் சொல்லக்கூடாது சார். திமுக தான் சார் இருக்கும், திமுக தான் இருக்கும். இந்த அம்மாவுடைய மரணத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லைம் லைட்ல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா பேரை சொல்லும் போது விளம்பரம் வருது பாருங்க. அதனால தினசரி ஏதாவது ஒன்று கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதுல உண்மை. சசிகலா பொதுச் செயலாளராக பதவியேற்றது தொடர்பாக தேர்தல் ஆணையம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்பட்டிருப்பதாக அதிமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட நீதிமன்றத்திற்கோ தேர்தல் ஆணையத்திற்கோ எந்தவித அதிகாரமும் இல்லை என கூறினார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் குழுவினர் நாளை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் வேலு, மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோர இருப்பதாக கூறினார். ஆட்சியர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்தால் தற்போதைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாளை காலை 9 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு இங்கே நாங்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறோம். அவர்களை சந்தித்து ஒரு சில விளக்கங்களை அவர்களிடத்திலே சொல்லி அதன் பிறகு இந்த போராட்டத்தினுடைய இறுதி நிலையை பற்றி தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துள்ளது. இன்றைக்கி இங்கே நெடுவாசலில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை கைவிடுகின்ற பொழுது, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்ற பொழுது, இதற்கு ஒரு மாற்றாக நாங்கள் புதுக்கோட்டை மாநகரில் ஒரு நாள் பெருந்திரள் முழக்கம் ஆர்ப்பாட்டம் செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலே அனுமதி பெற்று அதன் பிறகு இங்கு அறிவிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறோம். ஆஸ்திரேலிய அணியுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ரஹானேவுக்கு பதிலாக கருண் நாயரை களமிறக்க வாய்ப்பில்லை என இந்திய அணியின் பயிற்சியாளர் அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களாக ரஹானே சிறப்பாக விளையாடி வருவதாகவும் அவரது பங்களிப்பு அணிக்கு தேவையான ஒன்றாக இருப்பதாகவும் கும்ளே குறிப்பிட்டார். 2வது டெஸ்ட் போட்டி நடைபெறும் பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். தொடரும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.